குருவே துணை, குருவே சரணம், குருவர்களே நிறைக. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பெறை போலுமையேற்றனை நந்தி மகன் தன்னை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். ஒன்றவன் தானே இரண்டவனின்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தானைந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் நீளும்பர் சென்றனன் தானிருந்தான் உணர்ந்தே. குருவே துணை, குருவே சரணம், குருவர்களே நிறைக. ஓ சிவாய. நன்றி. தாயே நமः, தந்தையே நமः, சத்குருவே நமः. ஆனந்தமானந்தகரம் பிரசன்னம் ஞானஸ்வரூபம் நிஜபோதரூபம் யோகேந்திரமீட்சம் பவரோகவைத்யம் ஸ்ரீம் சத்குரும் நித்யம் அஹம் பஜாமி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ கிரியா பாபாஜி நமः. வணக்கம், நமஸ்காரம், குருசரண். மெய் நிகர் திருமூலர் மெய் நிகர் சாலை ஆன்மீக திண்ணை சார்பில் நாங்கள் திருமந்திரத்தை மூலவன் பாட்டும் மூலக்கதையும் என்ற தலைப்பில் சிந்திச்சுக் கொண்டிருக்கிறோம். அதுல இந்த அட்டமா சித்திகள் மூன்றாம் தந்திரத்துல அட்டாங்க யோகத்துக்கு பிறகு அட்டாங்க பேருக்கு அடுத்த தலைப்புல 71 பாடல்கள் இருக்கு. இதன் தொகுப்பை நாங்க பார்த்திருக்கிறோம். ஒரு ஜோகிக்கு யோக நிலையில் சமாதி நிலையை எட்டின ஒரு யோகிக்கு இந்த அட்டமா சித்திகள் அவனுடைய ஆன்மீக பயணத்துல எவ்வளவு முக்கியம், அது எவ்வளவு வரப்பிரசாதமாக அந்த யோகி மாத்திக்கொள்ளலாம், எங்கெங்கே எல்லாம் அந்த அட்டமா சித்திகள் எங்களுக்கு இடையூறாக இருக்கும், எந்தெந்த இடத்தில் அந்த அட்டமா சித்திகள் வரமாகவும் எங்களை மிக மிக உயரத்துக்கு ஆன்மீகத்தில் கொண்டு போகக்கூடிய சக்தி இல்லாட்டி மிராக்கிள் என்று சொல்லும், மிராக்கிள் பவர்ஸ், அது எப்படி அடைகிறது, அதனுடைய மூலம் எங்கே இருக்கு, அது எப்படி எல்லாம் எங்களை வந்தடையும் என்று நாங்க பார்த்து கொண்டிருக்கோம். அந்த வகையில ஒரு ஜோகி சரணாகதி அடையும் போது 8
பிரபஞ்சம் முழுதும் பறந்து கிடக்கக்கூடிய அந்த பரமனை நாடும் பொழுது அவனுக்கு பணிவு கிடைக்கும் போது இந்த சித்திகள் கிட்டும் என்று பார்த்து, இதனால அவனுக்கு பிறவி முழுமையாக நீங்கும் என்று பார்த்து, அதால அவன் சிவப்பேறு அடையலாம். அதன் மூலம் அவன் பரகாயம் வெளிக்கு சஞ்சரிக்கலாம், இல்லாட்டி பரகாய நிலையை அடையலாம். அகலா அறிவு கொண்டு அந்த உண்மையை அவன் அறிவான் என்று பார்த்தோம். இதுக்கு கர்மயோகத்தினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு ஒரு யோகிக்கு என்று பார்ப்போம். இதனால் அவனுக்கு எப்படி கேவல கும்பகம் சித்திக்கும் என்றும் பார்ப்போம். சித்திக்கும் மீன் அதிலே அவன் சித்தி அடையக்கூடியவன். எப்படி என்னென்ன வழியில அவனுக்கு சித்தி வந்து சேராது என்று பார்த்தோம். சித்திக்கு எது எது தடை என்று பார்த்தோம். கல்வி அறிவு, கலை அறிவு, கூர்மையான அறிவு, நிறைந்த அறிவு, எங்களுக்கு இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள், இவங்களோட எல்லாம் நாங்க தொடர்பு வச்சிருந்தோம்னா எங்களுக்கு சித்தி வராது. சித்தி மீன் ஆசன சித்தியும் வராது, பிராண சித்தியும் வராது, பிரத்யாகார சித்தியும் வராது, தாரணையும் வராது, தியானமும் வராது, சமாதியும் வராது, அட்டாங்க பெரும் வராது, அட்டம்மா சித்தியும் வராது. இதுக்கு நான் உதாரணமாக சொன்னேன், எனக்கு குறைந்தது ஒரு 50 இரத்த சொந்தங்களாவது இருக்கிறேன் கனடாவில். குறைந்தது 50 இரத்த சொந்தம். முதலாம் தலைமுறையை சேர்ந்தாக்கள் ஒரு 50 பேர் இருக்கிறேன், 2ஆம் தலைமுறை ஒரு 50, 3ஆம் தலைமுறை ஒரு 50, ஒரு 150 பேர் இருக்கிறேன். ஒருவருக்கும் தெரியாத நான் என்ன செய்யறேன், ஒருவருடனே நான் கதைக்கிறதே. அதுக்கு பௌதிக ரீதியான காரணமும் இருக்கு, ஆன்மீக ரீதியான காரணமும் இருக்கு. இதால என்னென்ன பயன் கிடைக்கும் என்று நாங்க பார்த்தோம். அட்டமா சித்தி கிடைக்கும் போது என்னென்ன பயன் கிடைக்கும் என்று பார்த்தோம். அதனால கிடைக்கக்கூடிய உப பயன்கள் என்னென்ன என்றும் பார்த்தோம். பிறகு ஒரு அட்டமா சித்திகளை தனித்தனிய பார்த்தோம். யோகியரின் சித்திகள் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம். அது எங்களை முத்தியை சித்திக்கக்கூடிய தன்மையில இருக்கும் என்று பார்த்தோம். அப்ப முத்திய சித்திக்கிற தன்மைக்கு கொண்டு வரக்கூடிய இந்த அட்டமா சித்திக்கு மிக முக்கியமான பிரணவ யோகத்தை செய்கிற காலங்களை திருமூலர் குறிப்பிடுறார். அதையும் இங்கே பார்த்தோம். அத்துடன் நிற்கிறது. என்று உடலை கடந்த இன்பம், இது நான் உங்களுக்கு பரியங்க யோகம் படிப்பிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியா? ஒரு சாதாரண உடல் உறவு, அதாவது ஆங்கிலத்துல இன்டர்கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு 5 நிமிடத்திலிருந்து ஒரு அரை மணித்தியாலம் உச்சபட்ச இன்பத்தை உடலுறவில் பெறும்போது அவனுடைய உடல் சக்தியின் அடிப்படையில அது 5 நிமிஷத்துல இருந்து ஒரு அரை மணித்தியாலம் என்று தான் விஞ்ஞானம் சொல்லுது என்று பார்த்தோம். ஆனால் பரியங்க யோகம் கிட்டத்தட்ட 3 மணித்தியாலத்துக்கு மேல செய்யலாம் என்று பார்த்தோம். அப்ப ஒரு சாதாரண உடல், ஒரு விஞ்ஞான முறைப்படி ஒரு ஆரோக்கியமான உடல் ஒரு இன்பத்தை, இன்னொரு உடலில் இருந்து பெறக்கூடிய இன்பத்தை அரை மணித்தியாலம் தான் பெற முடியும் என்ற போது அதிகபட்சம் சித்தர்களுடைய மெஞ்ஞானம் அதை எப்படி தியானமாக மாற்றுவது, அதை எப்படி முறைப்படி செய்கிறது, அதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய உயர்ந்தபட்ச தியானம் 3 மணித்தியாலத்துக்கு மேல போகும் சிவசக்தி தியானம் என்றெல்லாம் சொன்னோம். அது பரியங்க யோகத்துல ஒரு சப்டரா சொன்னோம். இங்க உடலை கடந்த இன்பம்
கிடைக்கும் என்று என்ன அடிப்படையில் திருமூலர் அட்டமா சித்திகளுக்கு கீழே இந்த பாடலை பதிவு செய்கிறார் என்றால், அட்டமா சித்தி என்ற ஒன்று ஒரு யோகிக்கு நடக்க வேண்டும் என்றால் அவன் சில யோக நிலைகளை அவன் கடந்திருக்க வேண்டும். இந்த மூன்றாம் தந்திரத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் அட்டாங்க யோகத்தை அவன் கடந்திருக்க வேண்டும். அட்டாங்க யோகத்தில் அவன் சித்தி அடைந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் அவனுக்கு யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி இந்த 8ம் அவனுடைய உடலில் தங்கி அவனுடைய உடலில் 2 கலந்திருக்க வேண்டும். அதுக்கு பிறகு அவன் அட்டாங்க பேற்றை பெறுவதற்கான தகுதியை ஒரு யோகி தனக்குள்ளே பெற்றுக் கொள்வான். அப்ப இங்க இந்த 652வது பாடல்ல சித்தம் திரிந்து சிவமயம் ஆகியே, திரிந்தண்டா பால் திரிஞ்சு தயிராகும், ரைட், தயிர் திரிஞ்சு மோராகும், மோர்ல இருந்து நெய்வர், ரைட், இந்த ஓடர். அதே போல மனம், புத்தி, சித்தம் திரிந்து எப்ப சித்தத்துல இருந்து திரிவடையுதோ அங்கே சிவமயம் நடக்கும். இது ஒரு கொமனான ஒரு அடிப்படையான விஷயம். யோகத்திலையும் ஆன்மீகத்திலையும் சித்தர்களுடைய பாடல்களையும் சித்தம் தெரிஞ்சா நீ சிவமயமா. முத்தி தெரிந்து உச்சமூனர் சிவமுத்தர். எவன் இந்த சித்தத்தை கடந்து மனத்தை சிவமாக மாற்றிவிடக்கூடிய, சிவமயமாக மாற்றிவிடக்கூடிய தன்மையை பெற்ற யோகிக்கு அவன் முக்தியை ஆராய்ந்து அதை கண்டு அந்த மோனத்திலேயே இருக்கக்கூடியவனாக யோகி மாறிவிடுவான். இதுக்கு நிறைய கதைகளை நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். யோக சுவாமிகள் கதை. யோக சுவாமிகள், நான் சொல்றது கதையா இருக்கும். யோக சுவாமிகள் செல்லப்பா சுவாமிகள் கதை மட்டும் எனக்கு ஞாபகம். அவருக்கு போதை பொருள், ஏதாவது என்ன தண்ணி அடிக்கிறது அப்படிதான் சொல்லுவேன் தமிழ்ல, எங்கட தமிழ்ல. அவருக்கு சாராயம் வாங்கி கொண்டே கொடுப்பேரான். அப்ப நீங்க தான் சொல்லுவாங்க, இது யோக சுவாமிகளா செல்லப்பா சுவாமிகளா. அப்ப கூட்டிக் கொண்டு போனவர் இதை கொண்டிருக்கேன் தெரிஞ்சோன்னா அவர் சொல்லுகிறார், ஓகே திறந்து கொண்டு வாண்டு கொண்டு போய் கோத்துல திறந்தா அதுக்குள்ள ஒன்றுமே இருக்காது. இது ஒரு சித்தி என்றும் எடுத்துக்கொள்ளலாம். யோகிகள் அந்த மோனத்துல இருக்கேக அவர்கள் ஐம்பொறிகளுடன் தொடர்பட்டவர்களாக இருப்பார்கள். சுத்தம் பெறலாம் 5ல் தொடக்கமற்றோர், தொடக்குவற்றோர். சித்தம் பரத்திலே திருநடத்தோரே. எப்பொழுது ஒரு யோகி தன்னுடைய மனத்தில் இருந்து விடுபட்டு, மனம் என்றது ஒரு தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய விஷயம், சித்தம் என்றது மிக ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த நிலையிலிருந்து விடுபட்ட போது அவன் அந்த சிவயோகம் என்ற மோனத்தில் திளைத்திருக்கக்கூடிய தன்மையை அவன் பெற்றுருவான். அப்படி பெற்ற அவனுக்கு என்ன நடக்கும்? அவன் ஐம்பொறிகளோட தொடர்பற்றவனாக இருப்பான். தொடர்பற்றவனாக இருப்பான் என்றால் இந்த சித்தியில விஷயத்துக்கு தெரிஞ்சு கொள்ளுங்க, அவன் கண்ணால பார்க்க மாட்டான் என்ற அர்த்தம் இல்லை, இல்லாட்டி காதால கேட்க மாட்டான் என்ற அர்த்தம் இல்லை, இல்லாட்டி தோலால் உணர மாட்டான் என்ற அர்த்தம் இல்லை. அவனுக்கு காண முடியாத விடயங்களை கூட காணக்கூடிய சக்தியில இருப்பான். இந்த சாதாரண ஐம்பொறிகள் மனத்திலோட தான் வேலை செய்யும், சித்தத்தோட வேலை செய்யும்.
ஏனென்றால் சித்தத்துக்கு போயிக்க இந்த சாதாரண கண்ல இருக்கக்கூடிய இந்த நரம்பு மண்டலங்கள் அவனுக்கு எந்த ஒரு பலனையும் கொடுக்காது. ஏனென்றால் அது கீழ்நிலையான வேலை, உடலுக்கு இருக்கக்கூடிய கீழ்நிலையான வேலை. இது உயர்நிலையான நிலையை அவன் அடைந்து விட்டான். அவனுடைய உடல் மிக உயர்ந்த நிலையை அடைந்து விட்டது. அவன் ஐம்பொறிகள், இந்த முக்குணங்கள், இந்த உடலில் இருக்கக்கூடிய 36 தத்துவங்களுடன் இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த உடலை அவன் திரிபடைந்து விட்டான். அவனுடைய உடல் வேறொரு தளத்திலிருந்து வேலை செய்கின்றது. இப்ப எங்கள்கிட்ட முந்தி ஒரு 3310 ஒரு போன் இருந்தது. அந்த போன்ல பாம்பு கேம் மட்டும்தான் விளையாடலாம், வேற ஒண்ணும் செய்யல. இப்ப இருக்கிற மொடர்ன் இதுல இப்ப நான் பார்க்கணுமா, ரஞ்சினி அம்மாவோட வீட்டை பார்க்கணும்னா இங்க இருந்து பார்க்கலாம், அதை லைவாவும் பார்க்கலாம். மனம் என்ற ஒரு சொஃப்ட்வேரும் மென்பொருளும் உடல் என்ற ஹார்ட்வேரும் அந்த நிலைக்கு வளர்ச்சி அடைந்தது. அதாவது சித்தம் திரிஞ்சு சிவமயமாகிற நிலைமையில இருக்கக்கூடிய மனத்துக்கு இப்ப ஒரு சாதாரண ஒரு ஐபோன்ல நீங்க 64 GB ஐபோனை வாங்கினீங்கன்னா நிறைய கொஞ்ச நாள்ல சொல்லும் ஸ்பேஸ் பத்தாது என்று சொல்லும். நீ போட்டோக்கெல்லாம் வாழி, இல்லாட்டி எக்ஸ்ட்ரா பேஸ் வாங்கு, கிளவுட்ல எக்ஸ்ட்ராவா வாங்கு, உனக்கு $5 சொல்லுது. அதே போலதான் எங்க மனம் அதிக அளவான வளர்ச்சி அடையும் போது உடலும் வளர்ச்சி அடைய வேண்டும். உடல் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றா கை பெருசாகிறது இல்லை, எங்களுடைய உடலுடைய வினைத்திறன் வளர்ச்சி அடைய வேண்டும். அது ஐம்பொறிகளில் இருந்து விடுபட்ட யோகிக்கு முத்தியை உள்முகமாக அந்தர்முகமாக அந்த மோனத்தில் இருக்கக்கூடிய ஜோகிக்கு மிக சிறந்த தூய்மை பெற்றவனாக அவன் மாறிடுவான். ஏனென்றா இந்த ஐம்பொறிகள் தான் இந்த எங்களுடைய சாதாரண உடலை அசுத்தம் செய்வது. அந்த அசுத்தத்திலிருந்து விடுபடணும் என்றா இந்த ஐம்பொறிய விட்டுருவான். ஐம்பொறிய விட்டுட்டா அவன் ஐந்தில் தொடக்கற்றோல் சித்தம் பரத்திலே திருநடத்தோரே. அவர்கள் இந்த திருநடனம் என்று சொல்கிற இந்த சாதாரண பஞ்ச தத்துவங்களை தாண்டி, இல்லாட்டி இந்த ஐம்பொறைகள் ஐம்பூதங்கள் இதுகளெல்லாம் தாண்டி சிவத்துடன் பொருந்தி இருக்கக்கூடிய தன்மையை அவர்கள் பெற்றுருவார். அவர்களுடைய உடல் மிக மிக நுண்மையான அதிக இன்பத்தை தரக்கூடிய தெய்வீக உணர்வுடன் ஐக்கியம் ஆகிவிடும். ஆகவே இதை நான் உங்கள்கிட்ட ஒரு பழைய பாட்டு இருக்கு, இதெல்லாம் நான் 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டுல சமய பாட புத்தகத்துல படிச்சது. திருநாவுக்கரசர்கிட்ட ஒரு பாட்டு இருக்கு. திருநாவுக்கரசர் எப்படி சொல்லுவாருண்டா, இந்த பாட்டை மறந்துட்டேன், தேவாரத்தை சொல்லுவார். நடராசரை பார்த்து சொல்லுவார். எப்படி சொல்லுவாருண்டா, நான் ஒண்ணு இவ்வளவு நாளும் பார்த்துட்டு இருந்தேன், இப்பயா வர ரெண்டு கேட்பேன். தேவாரம் அப்படித்தான் முடியும். நடராஜர் காட்சியளிக்க சொல்லுவாங்க, இவ்வளவு நாளும் பார்த்துட்டு இருந்தேன், நீ இப்பயா வார. இது ஒரு 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 முக்கியமான பாட்டம். நார்மலா இறைவன் தான் எங்களை பார்த்துட்டு இருப்பார், ஆனா திருநாவுக்கரசர் மாறி சொல்லுவார். ஒரு இறைவன் மேல இருக்கிற அன்புல நான் அவ்வளவு நாளும் தேடிட்டு இருக்கேன், நீ இப்பயா வார என்ற மாதிரி இந்த பாட்டு முடியும்.
சோ அது அந்த 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 உணர்வு தான். அந்த உணர்வு இறைவனுடன் 24 மணத்தியாலவும் தொடர்போடு இருக்கக்கூடிய அந்த தெய்வீக இன்பத்தை அடையும் போது அவன் இந்த சாதாரண உடலை கடந்து கிடைக்கக்கூடிய இன்பத்துடன் அவன் ஐக்கியமாயிருவான் என்று திருமூலர் சொல்றார். அப்ப இந்த நிலை, இந்த இந்த உடலை கடந்து கிடைக்கக்கூடிய நிலை அல்லது இந்த தெய்வீக அனுபவத்தோடு பொருந்தக்கூடிய சித்தத்தை பெற்ற ஒரு யோகிக்கு எப்படி இந்த வாயுக்கள் இயங்கும் என்று சொல்றோம். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுதான் நாங்க பிராணாயாமம் எல்லாம் இனியில் என்ன மாதிரி ஸ்பெஷலைஸ் பண்ணப்படுது. இப்ப வட இந்திய நூல்கள்ல ஸ்வரர் யோகான் புக் இருக்கு, தனிய பிராணாயாமத்தை ஸ்பெஷலைஸ் பண்ணப்பட்ட புத்தகங்கள், பழைய புத்தகம். இப்ப ஹதயோக பிரதீபிகா இருக்கு. தனிய உடம்ப பிரித்து ஆராய்ச்சி பண்ணுவது, ஆசனத்தின் வழியாக, பந்தத்தின் வழியாக, முத்திரை வழியாக, பிராணாயாமம் வழியாக இப்படி பிரித்து ஆராய்ச்சி செய்வது. ஏன் எங்களுக்கு தெரிய வேணும் என்ன மாற்றம் நடக்குது. இது சாதாரண உடலை வெட்டி ஆபரேஷன் செய்கிற மாதிரி இல்லாமல் எங்களுடைய உடல் இயங்குற தன்மையை திருமூலர் 653வது பாட்டுல இந்த 9 வாயுக்களை முக்கியமா கொடுத்தார். ஒத்த 9 வாயுவும் ஒத்தன, ஒத்த 9ன் மிக்க தனஞ்சயன், ஒத்து 9ல் ஒக்க இருந்திட, ஒத்த உடலும் உயிரும் இருந்ததே. இதுல 9 வாயு இருக்கு. ஆனா இந்த தன்மையை பெறுறதுக்கு இந்த 10வது வாயுவாய தனஞ்சயன் மிக முக்கியம். அந்த தனஞ்சயன் எங்களுக்குள்ள இருக்கு. முக்கியமாக பெண்களுக்கு ஆண்களை விட அதிகம் அவருடைய வாழ்நாளில் இந்த தனஞ்சயனை பாவிக்கிறார்கள். பிராணன், அபானன், வியானன், சமானன், உதானன், நாகன், கூர்மன், கிருஹரன், தேவதத்தன் என்ற 9 வாயு இருந்தாலும் இந்த தனஞ்சயன் ஒரு முக்கியமான வாயுவாக யோகிகள் குறிப்பிடுகிறார். இந்த 9 வாயுவும் சமனா இருக்க வேணும் என்றா அப்படி சமம். எல்லாமே 10%. இப்ப 9 வாயு வேண்டா எல்லாமே 11% இருக்கணுமா? இல்ல. ஒரு உடம்புல மிக முக்கியமா குறிப்பிடுற இந்த 5 வாயுவும் எங்கட உடம்ப எப்படி கட்டியாளுது என்று எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கு. பிராணனுக்கு இந்த ஏரியாவை பார்த்துக்கொள். இந்த உடம்புல ஒரு சாதாரண இல்ல சொன்னா இவையெல்லாம் ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு பொறுப்பானாக்க பிராணன் இந்த ஏரியாவுக்கு பொறுப்பு, அபானன் இந்த ஏரியாவுக்கு பொறுப்பு, தியானன் இந்த ஏரியாவுக்கு பொறுப்பு, சமானன் இந்த ஏரியாவுக்கு பொறுப்பு, உதானன் இந்த ஏரியாவுக்கு பொறுப்பு. இவர்கள் தங்களுடைய வேலையை கொடுக்கப்பட்ட பெர்சன்டேஜ் அளவு செய்யும். ஆனா ஒரு சாதாரண உடல் இருக்காளுக்கு அது நடக்கா. மேபி பிராணன் ஒரு 50% வேலை செய்யணும்டா சில பேருக்கு 40 வேலை செய்யும், சில பேருக்கு 30 வேலை செய்யும், சில பேருக்கு 20% தான் வேலை செய்யும். இப்படியெல்லாம் வேலை செய்யும். இங்க எப்படி என்றா இந்த 9ம் சமமாக இருக்க வேண்டும். கூடையும் கூடாது, குறையையும் கூடாது. இந்த 9ம் சமநிலையில் இருக்கும் போது 10வது வாயுவாகிய இந்த சனஞ்சயன் அதுக்குள்ள சென்று வரக்கூடியதாக இருந்தால்
அது எப்படி சொல்றேன்டா, இந்த 9 பேருண்ட டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் தனஞ்சயன் போய் வருமாக இருந்தால் அந்த ஜோகியினுடைய உடலும் உயிரும் நீங்காமல் ஒன்றாக இருக்கும் என்று திருமூலர் சொல்றார். இது எல்லாரும் ஒரு மந்திரிகள் மாதிரி 9 மந்திரி மாதிரி வச்சுக்கொள்ளும். இலகுவா விளங்குறதுக்கு சொல்லுவோம். 9 மந்திரி, ஓகே, தனஞ்சயன் ஒரு ராஜா மாதிரி வச்சுக்கொள்ளும். 9 மந்திரியும் சரியா இருந்தா ராஜா ஓகே ஈஸியா. அதாவது இந்த 9 பேரோடையும் 9 பேரும் சமனா இருக்க வேணும். அப்புறம் அந்த 9 பேரும் தனஞ்சயனோட சரியா இருக்கும். புரியுதா? எங்களுக்கு 10 பேர் வேலை செய்யணும், எனக்கு 9 பேர் வேலை செய்யணும். 9 பேருக்குமான ரிலேஷன்ஷிப்பும் சரியா இருக்கணும். 9 பேரும் இண்டிவிஜுவலா என்னோட சரியா இருக்கும். அது சாதாரண நடக்க சான்ஸ் தானே. 2 பேர் என்னோட சரியா இருந்தா 3வது சொல்லும் இவன் சரியா இல்லைன்னு சொல்லும். இது வெளியில் நடக்கிற மாதிரி இங்கேயும் அப்படி நடக்க சான்ஸ் கம்மி, ஒரு சாதாரண உடல்ல. ஏனென்றா நாங்க வேற வேற நேரம் வேற வேற வாயுக்களை அதிகமா பயன்படுத்திடும். சில வாயுக்களை பாவிக்காமலே வச்சிருக்கு. ஒவ்வொரு வாயுக்கும் இருக்கிற முக்கியத்துவம் அதனுடைய தொழில்நுட்பத்தை வச்சுக்கொண்டு எங்களுடைய சித்தத்தை கடந்து போறக்கூடிய ஜோகிக்கு இந்த தனஞ்சயன் சரியாக செயற்பட்டால் அவன் உடலையும் உயிரையும் நீங்காமல் வச்சிருக்கலாம். ஏனென்றா ஒருத்தன் இறந்த பிறகும் உடல்ல இருக்கிற ஒரே வாயு இந்த தனஞ்சயன் என்று சொல்ல. அது போன பிறகுதான் நாங்க முழுமையா இந்த இஸ்லாம் மதத்துல எல்லாம் இருக்குல்ல 24 மணி நேரத்துக்குள்ள உடம்பு அடக்கம் செய்வீங்க. அதுக்கு காரணம் இதுதான். தனஞ்சயன் போக முதல் அதை அடக்கம் செய்கிறது. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, வெரி சாக்த வழிபாடும் ஒரு யோக வழிபாட்டுன்ற ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். ஆகவே இந்த தனஞ்சயன் அவசியத்தை தனிய சொல்றேன். 9 வாய்வண்டு ஒரு சாதாரணமா சொல்லிட்டு தனஞ்சயனுக்கு ஏன் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கிறாருண்டா, இந்த அட்டமா சித்திகள்ல தனஞ்சயன் மிக முக்கியம். இதை நான் முதலும் உங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறேன். இந்த கூடு விட்டு கூடு பாயிர ஒரு கதை சொல்லும் போது யாரு வேதாத்ரி மகரிஷியை பற்றி சொல்லும் போது இப்ப இருந்த காலத்துல இருந்தவர் மாதிரி, அதாவது எங்களுடைய உடம்பை விட்டு எங்களுக்கு போகக்கூடிய சக்தி இருந்தாலும் இன்னொரு உடம்புக்குள்ள போகணும்ன்றா அந்த உடம்பும் அதே அளவான பக்குவத்தோட இருக்கவும். இல்லாட்டி அந்த உடம்புக்குள்ள போயிட்டோம்ட்டா எங்களால திரும்பி வரையலாம். சோ இந்த உயிரையும் உடலையும் இணைக்கக்கூடிய பாலம், இல்லாட்டி இந்த உயிரையும் உடலையும் ஒன்றாக கட்டி வைத்திருக்கக்கூடிய சாத்தியத்தை இந்த தனஞ்சயன் செய்யும். அதால இந்த அட்டமா சித்திகள்ல இந்த தனஞ்சயன் முக்கியத்துவத்தை திருமூலர் சொல்ற. இருக்கும் தனஞ்சயன் 9 காலில் இருக்கும் 223 இருக்கும் உடலில் இருந்தில ஆகில் இருக்கும் உடலது வீங்கி வெடித்ததே. அதாவது இந்த 9 வாயுவோட இந்த 9 வாயுக்களுடைய நாடி மண்டலங்களுக்குள்ள இந்த தனஞ்சயன் பொருந்தி இருக்கும். அத்தோடு இந்த நம்பர்ஸை பற்றி நான் பேச விரும்புவதில்லை. ஏனென்றால் அது ஒரு சீக்ரெட் கோட் மாதிரி, இந்த பழைய இதழ் மாதிரி சீக்ரெட் கோட் மாதிரி. அதெல்லாம் நான் அதை எங்கட தமிழ்ல சொல்றேன்னா இந்த பூசி மொழிகி அப்படியே போயிடுவேன். அதே மாதிரி தான் இதையும் நான் உங்களுடைய தத்துவ நம்பிக்கையோட விட்டுட்டு போயிடுவேன்.
இந்த 223 மண்டலம் அதுல எல்லாம் போகணும். ஒரு நம்பர் இருக்கு. இந்த மண்டலங்களுக்குள்ள அகந்தை மண்டலம் என்று சொல்றாரு. அதுல பொருந்தி இருக்குமா இந்த தனஞ்செயன்? அப்படி அந்த தனஞ்செயன் இல்லாவிட்டால் உடம்பு வீங்கி வெடித்து விடும். இப்ப உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். எங்களுக்கு வயசு போக போக என் உடம்பு வீங்குது. இந்த தனஞ்செயனுக்குமான எங்களுடைய உடலுக்குமான சமநிலை பாதிப்படைந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த தனஞ்செயன் போய் வரக்கூடிய நாடிகள் என்று சொல்லப்படுகிற 10 நாடிகள் இருக்கு. இடகல, பிங்கள, சுழுமுனை, சிங்குவை, புருடன், காந்தாரி, அஸ்தி, அலம்புடை, சங்கினி, குரு என்று சொல்லப்படும். இந்த நாடிகளுக்கு கூட தான் தனஞ்செயன் பயணம் செய்யும். இந்த நாடிகளுடன் தான் மற்ற 9 வாயுக்களும் இணைக்கப்பட்டது. இந்த சிக்கலான இந்த சிக்கலான வரை கோடுகளை கீற முடியாது. இது தியானத்தின் மூலம் அந்தர்முகமாக கண்டுகொள்ள வேண்டியது. உங்களோட இடகளை எப்படி இருக்கு, சாதாரணமா பிராணாயாமா செய்வதால் இதை கண்டுகொள்ள முடியாது. இப்ப நாங்க எல்லாம் சில தர்க்கமான கேள்விகளை கேட்போம். ஓகே, மூச்சை இழுக்க இடது மூக்கால இழுத்து மூடி வலதால விடைக்க எங்களுக்கு குண்டலினி ஆக்டிவேட் ஆகுமா, இடகளை ஆக்டிவேட் ஆகுமா? நீங்கள் சாதாரணமாக இழுத்து விடுகிறீர்களே ஒழிய இந்த இடகலை பிங்களை என்ற இத எங்கட மனக்கண்ணுக்கு கொண்டு வர்றதுக்கு இல்லாட்டி எங்கட மூச்சுக்கு கொண்டு வர்றதுக்கு நாங்க இனி இல்லையண்ட ஒரு பேலன்ஸ்ல இருந்து பழகி ஒரு தீட்சி எடுத்து ஒருமுகமாக குருமுகமாக செய்தா மட்டும்தான் இது எங்கட கண்ணுக்கே தெரியும். இங்கே கிரியா யோக தீட்சி எடுத்தவர்கள் இருப்பார்கள், இந்த நாடி தியானம் தெரிந்தவர்கள் இருப்பார்கள். நாடிய பிடிச்சு எப்படி தியானம் பண்றேன். உங்களால கையால பிடிக்கிற நாடிய கையால டாக்டர் பிடிச்சு பாக்குற அதே நாடிய பிடிச்சு பார்த்துட்டு கைய விட்ட பிறகும் அந்த துடிப்பு உங்களோட உணர்வுக்கு தெரிஞ்சா ஓகே, உங்களுக்கு இந்த நாடிகளை கண்டுகொள்ற இல்லாட்டி நாடிகளுக்கு ஊடாக பிராணாயாம செய்யக்கூடிய பக்குவத்தை நீங்க பெறுறீங்க என்று நீங்களே உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அது வரைக்கும் நான் நேற்று சொன்னது போல் நீங்கள் ஒரு ஞாபகத்தில் செய்துட்டு இருக்கிறீங்க. இந்த இடத்துல இருக்கு ஒரு ஞாபகம் உங்களுக்கு நீண்ட கால அடிப்படையில தெரிய வரும். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு நீங்க ஒரு காலம் ஒரு நெதர்லாந்துக்கு போகாத ஆளா இருந்தா நான் சொல்றேன், நெதர்லாந்துல நான் இப்படித்தான் போறேன், ஏர்போர்ட் இப்படி இருக்கும், ஆம்ஸ்டர்டாம் சிட்டிக்கு இப்படித்தான் வரணும், இங்க போட்டிங் இருக்கு, இங்க இந்த இடத்தால போனா நீங்க விவசாய காணிகளை போய் பார்க்கலாம்டா நீங்க ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க. ஓகே, ஆத்மனங்களுக்கு இப்படி சொல்லியிருக்கு. அங்க நீங்க போகேக்க இப்ப இந்த நான் சொன்ன ஞாபகமும் அந்த ரியாலிட்டியும் ஒன்றா இணையும் போது உங்களுடைய அனுபவம் ரெட்டிப்பாகும். அதுக்குத்தான் நான் இங்க சொல்றேன், உங்களை டிமோட்டிவேட் பண்றதுன்ற அர்த்தம் இல்லை. சோ இந்த நாடிகள் இந்த பிராணனை புரிஞ்சு கொள்றது மிக முக்கியம், ஞாபகமா வச்சு கொள்றது முக்கியம். ஏனென்றா இந்த நாடி தியானமா இருக்கலாம், இல்லாட்டி ஒவ்வொரு பிராணங்களுடைய தன்மையை புரிஞ்சு கொள்றதுக்கு உங்களுக்கு நிறைய ஞாபக சக்தி வேணும்.
சோ இந்த உடம்பு வீங்கி வெடிச்சிடும் என்று ஏன் சொல்றாருன்னா இருக்கும் உடலது வீங்கி வெடித்ததே. சோ இங்க உடம்பு வீங்கி வெடிச்சிடும். தனஞ்சயன் அந்த 9 வாயுக்களுடன் ஒரு சமநிலையான பொருத்தப்பாட்டுடன் இல்லாத போதும், இல்லாட்டி இந்த மண்டலத்துல அகந்தை மண்டலத்துல பொருந்தி இருக்கும் போதும் தனஞ்சயன் வேலை செய்யாவிட்டால் உடம்பு வெடிக்கும், வீங்கும், வெடிக்கும் என்று சொல்ல. அப்ப என்ன நடக்கும்? இந்த தனஞ்சயனுடைய ஓட்டம் குறையும் போது, இல்லாட்டி இதனுடைய சமநிலை பாதிப்படையும் போது, மற்ற வாயுக்களினுடைய சமநிலை பாதிப்படையும் போது, இல்லாட்டி நாடிகளுக்குள்ளான இந்த பிராண ஓட்டம் சமநிலை கெடும்போது, பாதிப்படையும் போது என்னென்ன வகையான நோய்கள் உண்டாகும் என்று திருமூலர் சொல்றார். தனஞ்சயன் திரிபால் உண்டாகும் நோய், வீங்கும் கலலை சிறங்கொடு குட்டமும் வீங்கும் வியாதிகள் சோகை பலவதாய் வீங்கிய வாதமும் கூனும் உடமதாய் வீங்கும் வியாதிகள் கண்ணில் மருகியே. இது சாதாரண ஒரு இதைத்தான் சொல்றது கர்மம் என்று சொல்ற. பெரிய பெரிய ஜோகிகளுக்கு கூட இப்படியான இதுகள் வரும். பெரிய பெரிய ஜோகிகளுக்கெல்லாம் புற்றுநோய் வர்றதுக்கான இதுதான், இந்த திரிவு தான். அதாவது அதிகபட்சமான பிராண சக்தி உடம்புல கிளம்பி இப்படியான தனஞ்சயன் கெட்டு இது வேற. கர்மம் என்ற சொல்லுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. செயலும் கர்மந்தான், ஒரு பொருளும் கர்மந்தான், ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் கர்மம் என்று தான் சொல்றோம். இப்படி நிறைய கர்மா என்ற சொல்லுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. சோ ஒரு உடலெடுத்த யோகிக்கு இப்படியான நோய்கள் வருவது சாத்தியம். அதாலதான் இந்த அட்டமா சித்தியில வச்சு அதோட முக்கியத்துவத்தை சொல்ற பாருங்க. தனஞ்சயத்தின் முக்கியத்துவம் அட்டமா சித்தியில வச்சு சொல்ற. அப்ப இது ஒரு ஒரு ஆரம்பம். அட்டாங்க யோகத்துல நீங்க இருக்கிறது ஆரம்பம். நாங்க எல்லாம் குழந்தைகள். இப்ப ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை சீரம்னு நாங்க குழந்தைகள். இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. ஆகவே உன்னுடைய உடம்பை நீ இனியிலேண்ட ஒரு குழந்தையை பராமரிப்பது போல் நீ பராமரிக்க வேண்டும். ஒரு பிறந்த குழந்தைய நாங்க எப்படி பராமரிக்கிறோமோ அது போல பராமரிக்க வேண்டும். பிறந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுப்பீங்களா? அள்ளி இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுப்பீங்க. அதே போலதான் கலலை, சிரங்கு, குட்டம், சோகை, வாதம், கூன், முடம், கண்ணில தோன்ற வியாதிகள் எல்லாமே இந்த தனஞ்சயனுடைய மாற்றத்தால் உண்டாகும் என்று சொல்ற. ஏன் இதை மாத்தியும் யோசிக்கலாம். அட்டமா சித்திக்கு போற ஒரு ஜோகிக்கு, அட்டமா சித்திகள் அட்டாங்க பேர தாண்டனோனையும் அவனுடைய உடல் ஒரு ஒரு பொன்னுடம்பு பாருங்க. அந்த பொன்னுடம்புல கூட இப்படியான கோல்டு பாடி, அந்த உடம்புல கூட இப்படியான விஷயங்கள் வரும். ஏனென்றா எங்களுடைய சாதாரண கண் அந்த அளவு இப்ப கண்ணை மின்றதுக்கு ஒரு பிராணன் பேர் இருக்கு. ஓகே, கண்ணை மின்றது ஒரு பிராணன் செய்யுது அந்த தொழில. நாங்க மலம் கழிக்கிறதுக்கு ஒரு பிராணன் வேலை செய்யும். அப்ப இப்படி நிறைய தியானம் பண்ணும் போது என்ன நடக்கும்டா அதனுடைய வினைத்திறன் கூடிடுமெண்டா அந்த பிராணன் ஒரு மணித்தியாலத்துல 30 கிலோமீட்டர் போகுமெண்டா. இப்ப இந்த அட்டாங்கப்போர் பெற்ற யோகிக்கு அது ஒரு மணித்தியாலத்துல மேபி 100 கிலோமீட்டர் போகக்கூடிய பயணம் செய்யக்கூடிய வினைத்திறனை அந்த பிராண சக்திகள் பெற்று. அப்ப அத தாங்கக்கூடிய பௌதிக உடல் அவனுக்கு இல்லாவிட்டால் இப்படியான
வியாதிகள் அவனுக்கு வருவதற்கான சாத்தியப்பாடு இருக்கு. அது தோலா இருக்கலாம். பாருங்க, இதுல வர்ற நோய்களை பாருங்க. வாதம், இந்த சைட் எஃபெக்ட கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. வாதம் வந்து ஏன் வர்றது? கூன், முதுகு தண்டுல வர்றவர். முடம், அதாவது அதிக அளவான நரம்பு இயக்கங்களால எலும்பெல்லாம் இதாயிரும். ஓகே, உடைஞ்சு நீங்க ஃபாஸ்டா ஓடுனா என்ன நடக்கும்? கீழே விழுந்து உங்களோட உடம்பு எலும்பு உடைஞ்சிடும். அதே போலதான் பிராணசக்தி இதாயிரும். பிராணசக்தியின் ஓட்டம் எவ்வளவு இந்த சமநிலையை பேணும் போது நீங்க எவ்வளவு கவனமா இருக்க வேணும். இந்த உடம்பு வந்து ஒரு நாடு மாதிரி, எப்படி நீங்க சமநிலையை பேண போறீங்க என்று பதஞ்சலி திருமூலர் சொல்ற. இங்க அடுத்தது கண்ணில் வியாதி ரோகம் தனஞ்சயன், கண்ணில் ஆணிகள் காசம் அவன் அல்லன், கண்ணினில் கூர்மன் கலந்திலன் ஆதலால், கண்ணினில் சோதி கலந்தது இல்லையே. கண்ணுக்கு கூர்மன் என்ற வாய்வு பொருந்தே இல்லையா? நான் திருப்பியும் சொல்றேன். ஓகே, இதுல சொல்லப்படுற விஷயம் மிக ஆழமான விஷயம். இத பௌதிக ரீதியா படிப்பிக்கணும். ஓகே, ஹாப்பி. ஓகே, அது வந்து உங்களுடைய சாதாரண வாழ்க்கைக்கு நிறைய உதவி செய்யும். நீங்க சித்த மருத்துவத்துக்கு நாடுறதுக்கு, இல்லாட்டி உங்களோட ஆங்கில மருத்துவத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஜானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்ற மாதிரி இந்த பாடல்களை படிப்பதனால் இல்லாட்டி உள்வாங்குவதனால் உங்களுக்கு ஏதாவது கண்ணிலோ இல்லாட்டி வாதம் சம்பந்தமான நோய்கள் வரும்போது நீங்க உடனே இது பண்ணலாம். ஏன் இப்ப இதுல சொல்லப்பட்டிருக்க நோய், ஓகே, காச நோய் எல்லா காலத்திலையும் இருந்திருக்கு. பாருங்க, இப்ப வரைக்கும் காச நோய், காச நோய்ன்றது டிபியா? யாராவது சொல்லுங்க பதில். டிபி? எஸ், டியூபர்குலோசிஸ். எஸ். பாருங்க, டிபிக்கு என்ன ஒரு முழுமையான மருந்து என்ன கண்டுபிடிக்கப்படாது. ஆனா இங்க ஏன் என்ன ரீசன் சொல்லி என்ன திரிவு ஏற்படுவதனால் இந்த நோய் உண்டாகுது என்று சொல்றேன். தனஞ்செயன்ற திரிவால் அது உண்டாகுது. அதாவது தனஞ்செயன் தன்னுடைய தன்மையிலிருந்து வேறொரு தன்மைக்கு மாறுறான். அப்போ ஒரு ரசவாதம் என்று சொல்றதா, ஒரு மிகப்பெரிய ரசாயன மாற்றம் வந்து ஒரு அட்டமா சித்திய பயிற்சி செய்யும் ஒரு யோகிக்கு நடக்கும். நீங்களே சாதாரணமா பார்க்கலாம். சாதாரண ஒரு பிராணாயாமா பண்ணாலே உங்களோட பொடி பெரிய ஹையா இருக்கு. ஆங்கிலத்துல நான் சொல்றேன், இங்க ஆங்கில நாடுகள் இருக்கபடியா ஒரு ஹைய நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதே போல இங்க ஒவ்வொரு பிராணனையும் ஒவ்வொரு வாயுக்களையும் சிறப்பு தேர்ச்சி அடையிற நிலைக்கு இருக்கிற ஒரு ஜோகிக்கு இந்த தனஞ்செயன்ற மாற்றம் இல்லாட்டி தனஞ்செயனுடைய அபரிவிதமான முன்னேற்றம் உடம்ப எப்படி பாதிப்புக்கு உள்ளாக்கும் என்று திரும்ப இதை நாங்க ஒரு சாதாரண பாடலா விட்டுட்டு போயிடலாம். இது ஒரு அட்டமா சித்திகள். அட்டமா சித்திக்கு தன்னை தயார்படுற யோகிக்கு கீழே
கீழ்நிலையில இருக்கக்கூடிய குழப்பங்களை வந்து திருமூலர் வந்து குறிப்பு எந்த இடத்துல காசு நோய் பெறுது, கண்ணுல கூர்மன் வந்து சரியா பொருந்தாததால கண் நோய் உண்டாகுது என்று சொல்ற. அதாவது கண்ணுல ஒளி வராது என்று சொல்ற. அப்ப கண்ணுல ஒளி வராட்டி ஏன் இத மாறி யோசி. அட்டமா சித்தியில இருக்கிற ஒரு யோகிக்கு பார்க்க முடியாத மிக நுண்மையான விஷயங்களை பார்க்கக்கூடிய ஒரு யோகிக்கு ஒரு சாதாரண கண்ணுல ஏன் ஒளி போகுது? பியூஸ் போனமே ஒரு கரண்ட் வந்து ஒரு மின்சாரம் வந்து ஒரு பல்புக்கு ஒரு பல்பு 60 வோல்டேஜ் என்றா ஒரு 200 வோல்டேஜ் கரண்ட் வரைக என்ன செய்யும்? பல்ப் படிச்சு. அப்ப ஒரு ஒரு யோகம் பண்ற யோகி எப்படி தன்னுடைய உடம்பை கவனத்தில் கொள்ள வேண்டும்? இதெல்லாம் அபாய எச்சரிக்கை இல்லை, இதெல்லாம் முன்னெச்சரிக்கை. ஒரு யோகி எவ்வளவு ஒழுக்கம், எவ்வளவு நியமம், எவ்வளவு பணிவு, எவ்வளவு கர்மயோகம் ஒரு யோகிக்கு தேவை அப்படியான மிக உயர்ந்த உடலை பெறுவதற்கு என்றுதான் நாங்க எடுத்துக்கொள்ள வேணுமே ஒழிய ஆகா அட்டமா சித்தி செய்தா டிவி வந்துடும் என்று நெகட்டிவா பேசக்கூடாது. அப்படி நெகட்டிவா பேசினா இது உங்களுக்கான வகுப்பு இல்லை. இது வந்து அட்டாங்க பேறு பெற்ற யோகிக்கு தன்னுடைய உடம்புல நடக்கிற மாற்றங்களை எப்படி அவன் கவனிக்க வேணும். ஒரு 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 லேப்ல வச்சு ஆராய்ச்சி செய்கிற மாதிரி தன் உடம்ப வந்து ரொம்ப கவனிக்கும். ஆகவே நாடியின் ஓசை நய நிருதயம் தூடி யளவின் சுடர்விடும் சோதியை தேவன் ஈசன் அருள் திருமால் பிரம்மனும் ஓவ நின்று குணர்ந்திருந்தாரே. இது ஒரு முக்கியமான பாட்டு, வெரி இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு. இங்கதான் முதலே நாங்க அட்டமா சித்திகள் தொடக்க பாட்டுல பார்த்திருக்கோம். இந்த சாம்பவி கேசரி முத்திரையை பற்றி பார்த்தோம். அதே போல இந்த மும்மூர்த்திகளை நாங்க எப்படி ஒரு யோக மாணவர்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னா, மும்மூர்த்திகளை இந்த மூலபந்தம், ஒட்டியான பந்தம், ஜலேந்திர பந்தம் எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்குன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். சோ இங்க கண்ணிலையும் இதயத்திலையும் நாடின்ற ஓசை விளங்கும். இதயத்துல இதய துடிப்பை உங்களால் கேட்க முடியும். கண் துடிக்கும் போது அந்த துடிப்பினுடைய ஓசையை உங்களால் கேட்க முடியும். அந்த ஒலியை உண்டாக்கும் இந்த அந்த அந்த ஒளியை, அதாவது சோதியை அதே இடத்தில் நிறுத்தக்கூடிய தன்மை வாய்க்கு. இதுக்கு நான் சிம்பிளான எக்ஸாம் யோகா மாணவர்களுக்கு சொல்லலாம். இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்று சொல்லப்படுகின்ற இந்த தத்துவ சமய கதைகள்ல இருக்கிற கதைகள் எங்களோட அண்டத்துல பிண்டத்துல இருக்கக்கூடிய இந்த 3 பந்தாக்கத்தான். இந்த 3 பந்தங்களும் இடைவிடாது வேலை செய்யக்கூடிய அளவுக்கு மாத்தும் என்று சொல்றேன். உங்களுக்கு புரியுது? மூலபந்தம் 24 மணி நேரம் ஆக்டிவா இருக்கக்கூடிய மாதிரி உங்களால் மாற்ற முடியும். எப்பண்டா
இந்த ஒலி கண்ணில இதயத்துல தோன்ற ஒலி உங்களுக்கு ஒரு சோதியை உள்முகமாக பொருந்த செய்யக்கூடிய அளவுக்கு உங்களோட தியான நிலை வளர்ச்சி அடையும். அதாவது இந்த மூன்று பந்தாக்களும் இருக்கக்கூடிய இந்த பிரம்மா, இந்த மூன்று பந்தங்களும் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க பெர்மனண்டா ஒரு ஒளியை உணரக்கூடியவர்களாக நீங்கள் மாறி என்று திருமூலர் எங்களுக்கு சொல்லலாம். அப்ப முதல் 2 பாட்டு நாங்க என்னத்தை பற்றி பார்த்தனாங்க, என்னென்ன நோய் வரும் என்று பார்த்தேன். அதுல முக்கியமா தனஞ்சேன்ற திரிபால கண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும் சொல்லிட்டு என்ன ப்ராப்ளம்? கண்ணின் ஒளி கெட்டிரும் என்று சொல்ற அதே திருமூலர் இந்த பாட்டுல கண்ணில ஒலியையும் ஒளியையும் உணரக்கூடியவனாகவும் இந்த மூன்று மும்மூர்த்திகளையும் உணரக்கூடிய ஒரு சுடரை உணரக்கூடியவனாகவும் இந்த அட்டமா சித்தி பெறுகிற ஜோகி பெறுவான் என்று சொல்றேன். அப்ப இப்ப உங்களுக்கு புரியணும், இந்த அனுபவத்தை 657வது பாட்டுல சொல்ற ஒரு அனுபவம் எங்களோட உடம்புல நடக்க போற நிலையை நோக்கி முன்னேறுகிற ஜோகிக்கு ஒரு முன் அறிவிப்பு தான் முதல் 2 பாட்டு. அந்த முதல் 2 பாட்டையும் ரொம்ப கவனமா கொண்டு வச்சுட்டு ஒரு மேப், ஒரு என்னென்ன இடையூறு வரும், இந்த இடையூறை நீ வழி மறைச்சு அதை அழிச்சு அதை தாண்டி போனாதான் உனக்கு இந்த வெற்றி கிட்டும். இந்த சுடர்விடும் ஜோதிய நீ உணரணுமெண்டா இந்த கண்ணுக்கு போற நாடிகள், அந்த கூர்மம் கூர்மத்தால திரிபடையும் போது எங்களுக்கு எங்களோட லங்ஸ் எவ்வளவு எவ்வளவு ரசாயன மாற்றத்தை சந்திக்கும். அந்த வகையில உனக்கு என்னென்ன நோய்கள் வர சான்ஸ் இருக்கு என்று சொல்லி முன் அறிவிக்கப்படுகிறார். நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது டிபி வந்துட்டா நாளைக்கு சொல்லக்கூடாது எனக்கு தனஞ்சேன் கொஞ்சம் கம்மியாயிட்டு. அது நீங்க உங்களை லங்ஸ சாதாரணமா கவனிக்காதால வந்த நோய். ஏதாவது டஸ்டான இடத்துலயோ இல்லாட்டி ரொம்ப ஓகே ஒரு நெகட்டிவான ஒரு சம்பவம் உங்களோட லங்ஸுக்கு நடக்கிறதால இதை போய் நீங்க ஒரு டாக்டர்கிட்ட கேட்கலாம், ஏன் டிவி வருது. அந்த டிவிக்கும் இந்த டிவிக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த இடத்துல நான் உங்களோட வேறுபடுற இடங்கள் இது. ஓகே, ஆகவே இந்த 9 வாயு பரிமாற்றம், இந்த 10வது வாயுனுடைய திரிபு, இந்த கூர்ம வாயினுடைய திரிபு, அதனால் யோகிக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை சொன்ன திருமூலர் 658வது பாயில 9 வாயில்களை பற்றி சொல்ற. 9 வாசல் உடையது ஓர் பிண்டத்துள். பிண்டம்ண்டா எங்களோட உடம்பு. இது எல்லாருக்கும் தெரியும். 9 வாசல் வைத்தாய் என்று திருநாவுக்கரசர் சொல்றார். 9 வாசல் கொண்ட இந்த உடம்புல
9 நாடி உடையது ஓர் இடம். இந்த 9 நாடியும் ஒரு இடத்துல வந்து ஒடுங்கும். அதுக்கு பேர் தான் சுழுமுனை. அந்த 9 நாடி ஒடுங்க வல்லார்க்கு, அந்த 9 நாடி வந்து இதுல யாருக்கு அந்த சுழுமுனையில ஒடுங்குதோ அவர்களுக்கு 9 வாசல் உலை நலம் ஆமே. இந்த 9 வாசலையும் அடைச்சு விட்டாட்டா எங்கட உயிர் வெளியில போவார். இந்த 9ஆல ஏதாவது ஒன்றாடதான் போகுது. 9ஐயும் அடைச்சு விடுவோம். அடைச்சு விட்டா போவார். அப்படி அடைச்சா அவர்கள் அழியாத உடலை பெறுவார்கள். என்னுடைய அடிப்படை என்ன? இந்த 9 ஓட்டையும் என்னத்துக்கு வச்சிருக்கு? இந்த 9 ஓட்டையும் ஒரு ரெயினேஜ் மாதிரி அசுத்தத்தை வெளியேற்றுவதற்கு வைத்திருக்கு. இந்த உடலில் இருந்து வெளியேறும் அசுத்தங்களை வெளியேற்றுவதற்கு வைத்திருக்கு. அது வேலை செய்யாத போது எங்களுடைய உயிர் வெளிவிட்டு போயிடும். 9 வேலை செய்யாத போது என்ன நடக்கும்? உடல் வந்து நாற்றம் கொண்டுரும். நாற்றம் கொண்டு வந்தால் இந்த உடம்புல அந்த வாசமுள்ள ஜீவன் இருக்கா? வாசம் செய்யா. நல்ல கவிதை வருதான். வாசம் செய்யா போயிரு. அப்போ 9 ஓட்டையும் அடைக்கணும்டா அவ்வளவு தூய்மையாங்கிற உடம்ப மாத்தும். அந்த தூய்மையா மாத்தணும்டா 9 நாடியையும் இந்த 10வது நாடியாகிய சுழுமுனைக்குள்ள கொண்டு வந்து கனெக்ட் பண்ண. அப்படி செய்துட்டா நீங்க அதுக்கு பேர் தான் தவம். அப்ப இந்த 9 நாடியையும் கொண்டு வந்து அந்த 10வது நாடியாகிய சுழுமுனைக்குள்ள, இல்லாட்டி அதை 1வது நாடின்னு சொல்லிக்கொள்ளும். 1வது நாடி 9ம் அந்த இறுதி நாடியாகிய சுழுமுனைக்குள்ள போறதுக்கு குருவின் உபதேசம், குருவினுடைய தீட்சை எங்களுக்கு முக்கியம். ஓங்கிய அங்கி கீழ் ஒன் சுடுமுனை செல்லல் வாங்கி இரவி மதி வழி ஓடிட தாங்கி உலகங்கள் 7ம் தரித்திட அங்கு அது சொன்னோம் அரு வழியோர்க்கே. இந்த அங்கி, இந்த வசனத்தை திருமூலர் எத்தனை இடத்துல இருக்கு. இதை மட்டுமே நீங்க பிஎஸ்டி செய்கிறார்கள், இதை மட்டுமே செய்யலாம். திருமந்திரத்தில் மூலாதாரம், இதை மட்டுமே பிஎஸ்டி செய்தாலும் ஒரு 3 பிஎஸ்டியாவது செய்யலாம். என்னுடைய கணிப்பு இந்த 9 மாசத்துல குறைஞ்சது 3 பிஎஸ்டியாவது செய்யலாம். இந்த திருமூலர் வந்து இந்த மூலாதாரத்தை என்னென்ன இடத்துல எல்லாம் சொல்லியிருக்கு. கிட்டத்தட்ட 12 வருஷம். அந்த குண்டலினி சக்தி, இந்த தீய சுழுமுனைக்குள்ள செலுத்த வேண்டும். இது தீட்சையாகத்தான் பெற வேண்டும். அதனுடைய தொழில்நுட்பத்தை நாங்கள் கடன் வாங்க முடியாது, கொப்பி அடிக்க முடியாது, களவா திருட முடியாது. இது ஒரு குருவிடமிருந்து பெற வேண்டிய ஒரு தீட்சை. அப்ப அப்படி அந்த உழுமுனைக்குள்ள செலுத்த வேண்டுமென்றா எங்களை கதிரவன் கலை என்றது எது? மதிவழி, பிங்களை வழி. பிங்களையில இயங்குற பிராணன் வந்து இடைகளுக்குள்ளால போகும். அதாவது இந்த ரிவர்ஸ் டெக்னாலஜின்னு சொல்றோம். இதுலதானே இந்த மிகப்பெரிய வல்லரசுகள் எல்லாம் அடிபட்டுக் கொள்கின்றன. இப்ப
சீனா வந்து என்ன செய்யுது, அமெரிக்கா ஒரு ஒரு போனை கண்டுபிடிச்சா அந்த போனை வாங்கி கொண்டே அடுத்த நாள் அதே மாதிரி ஒரு போனை செய்து வெளியிட்டுறாங்க தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரில. எப்படி? ரிவர்ஸ் டெக்னாலஜி. ஆமாம், ரிவர்சிங். ஓகே, அதே மாதிரியே கொப்பி பண்றது, அது ரிவர்சிங் டெக்னாலஜி. ஸோ இடகளிலிருந்து பிங்கள வழியாக வேலை செய்கிற பிராணனை பிங்களிலிருந்து இடகல வழியாக திருப்புறது. அப்படி திருப்பக்கூடிய சக்தி இல்லாட்டி அந்த தன்மை கிடைத்த யோகி இந்த 7 உலகங்களையும் தரித்து நிற்கக்கூடிய தன்மை உள்ளவருக்கு தான் இது நடக்கும் சொல்லி. அதாவது இத வந்து முதல் பாட்டுல பார்த்தோம் பிண்டம், அதேதான் இங்கேயும். எங்கட உடம்புல நாங்கள் எங்களுடைய இந்த பிராணனை கட்டி ஆளக்கூடிய சக்தி வாய்ந்த யோகிகள் எல்லா சக்கரங்களையும் நிற்கக்கூடிய நெறியை அறிந்தவனுக்கு மட்டுமே அருவழியோர்க்கே இது நடக்கும் என்று கீழே இருந்து பாட்டை பார்க்கணும். நான் கனால அப்படி படிப்பிக்காம விட்டேன். இந்த பாட்டை கீழே இருந்து பார்க்க ஆங்கு அது சொன்னோம் அருவழியோர்க்கு. ஆறு தாங்கி உலகங்கள் 7 தரித்திட 7 சக்கரங்களையும் தன்னுடைய பிராணனை நிறுத்தக்கூடியவன் அவனுக்கு மட்டுமே இந்த ரிவர்சிங் டெக்னாலஜி புரியும். அதுவும் எப்படி புரியும்? சுழுமுனை வழியாக குண்டலினின் சக்தியின் நெருப்பை கொண்டு போகக்கூடிய தன்மை யாருக்கு வாய்க்கும்? ஒருவனுடைய உபதேசத்தின்படி அந்த நெறிய செலுத்துறவனுக்கு மட்டும்தான் நடக்கும், மற்ற ஆக்கள் யாருக்கும் நடக்கும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நன்றி, வணக்கம்.